திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். எல்டாவ் நன்மைகளை மாத்திரம் அன்றாடம் அவர் அனுப்புகிறவராய் இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் நன்மையான எந்த கிஃப்டும் பரத்திலிருந்து உண்டாகி, பாதாளத்திலிருந்து உண்டாகி இல்லை, பரத்திலிருந்து உண்டாகி, பரலோகத்திலிருந்து உண்டாகி, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து, அந்தகார பிசாசினிடத்திலிருந்து இல்ல, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எங்கே இருந்து இறங்கி வருகிறது? ஜோதிகளின் பிதா. ஜோதி என்றால் வெளிச்சம் என்ற அர்த்தம், ஒளி என்ற அர்த்தம். நம்முடைய தேவன் இருள் அல்ல, நம்முடைய தேவன் அந்தகாரம் அல்ல, நம்முடைய தேவன் ஜோதியாய் இருக்கிறார், நம்முடைய தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். இங்கே நான் பார்க்கிறோம், ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து எது இறங்கி வருகிறது? நன்மைகள், நன்மையான ஈவுகள், நன்மையான எந்த ஈவும். நன்மை நீங்க எதை சொல்றீங்களோ அது எல்லாமே எங்கிருந்து இறங்கி வருகிறது? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து, எல்டாவ் நல்ல தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எனவே நம்முடைய தகப்பனிடத்திலிருந்து நன்மைகள் மாத்திரம் அது இறங்கி வருகிறதே தவிர தீமைகள் அவர்களிடத்திலிருந்து என்ன செய்யவில்லை, இறங்கி வரவில்லை என்று தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தில் ஆழமாய் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான், பொய்க்கு அப்பாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்யை கிறிஸ்தவ ஜனங்களுடைய மனதில் விதைத்து வைத்திருக்கிறான். கர்த்தர் தான் தீமையை தர்றாரு, கர்த்தர் தான் வியாதியை தர்றாரு, கர்த்தர் தான் இப்படி தரித்திரத்தை கொடுக்கிறாரு, கர்த்தர் தான் இப்படி கையை காலை ஒட்டிக்கிறாரு என்று தவறான விதைகளை அவன் விதைத்து வைத்திருக்கிறான். பாருங்க, கிறிஸ்தவ மக்களும் அநேகர் இதை நம்பி பாருங்க இன்னைக்கு தீமைக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் ஒரு நாள் வியாதியை தரமாட்டார், தேவன் ஒரு நாள் தீமையை தரமாட்டார், தேவன் ஒரு நாள் தரித்திரத்தை தரமாட்டார். தேவன் நன்மைகளை தருகிறார், தேவன் சுகத்தை தருகிறார், தேவன் சமாதானத்தை தருகிறார், தேவன் ஐஸ்வரியத்தை தருகிறார். ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை என்ன செய்கிறார்? தருகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதம் தீமையை தருவது கிடையாது, நன்மைகளை என்ன செய்கிறது? தருகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனை குறித்த ஒரு சரியான படத்தை சத்திய வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே இப்படி நடந்துச்சு, இங்கே இப்படி நடந்துச்சு, அந்த மூத்த விசுவாசி அவர் வீட்டில் இப்படி நடந்துச்சு, அந்த மூத்த அப்போஸ்தலர், அந்த மூத்த தீர்க்கதரிசி அவருக்கு இப்படி நடந்துச்சு, அதனால அவருக்கு நடந்துருந்துச்சுன்னா அப்போ இது யார் தான் செஞ்சிருக்கணும்? கர்த்தர் தான் அப்படிங்கிற முடிவுக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வந்து விட்டார்கள். எனவே தோற்று போய்விட்டார்கள். அவருக்கு நடந்ததுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், காலப்போக்கிலே நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் தெளிவாய் பாருங்க உள்ளத்தில் பதித்து வைக்க வேண்டும். அது என்ன? தேவன் அந்த தீமைக்கு காரணம் கிடையவே, அந்த வியாதிக்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது. தேவன் நல்ல தேவன் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது, சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆமென். ஆகவே நன்மைகள் அது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது கிடையாது. ஆமென். நன்மைகள் பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தீமைகள் பாதாளத்திலிருந்து பிசாசினிடத்திலிருந்து என்ன செய்கிறது? ஏறி வருகிறது. ஆகவே பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பரலோகத்தின் தேவனுக்கும் பாதாளத்தின் பிசாசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. தேவன் வேறே, பிசாசு வேறே. நன்மை செய்கிற தேவன் வேறே, தீமை செய்கிற பிசாசு வேறே. இப்படிப்பட்ட ஒரு தெளிவுக்குள்ள வரும் பொழுதுதான் நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வெற்றி பெற முடியும், நாம் ஜெயிக்க முடியும். ஆகவேதான் இந்த சத்தியத்தெல்லாம் நாம் தெளிவாக எடுத்து போதித்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வாசிக்கிறேன் கவனியுங்கள். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், அவரிடத்தில் யாதொரு மாறுதலும்.
சொல்லுவாங்க இல்லையா, அப்படி மாறி 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 என்ன செய்கிறான், வேஷம் போடுறான். யாவே என்ன செய்கிறான், இந்த பச்சோந்தின்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம ஊரில் ஒரு ஊரும் பிராணி இருக்குது. அந்த பச்சோந்தி அந்த மரத்தோடைய கலருக்கு ஏற்றாப்புல என்ன செஞ்சிடும், மாற்றிக்கிறோம். மரம் பச்சை கலர்னா பச்சை கலருக்கு ஏற்ற மாதிரி சரீரத்தை மாற்றிடும். ப்ரௌன் கலர்னா ப்ரௌன் கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த சரீரத்தை மாற்றிக்கிறோம் பாருங்க. அதான் பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. இப்படி மாறி மாறி இப்படி போகிறது சத்தியவேதத்தில் நான் பார்க்கிறோம். அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் இல்லை. அவர் மாறி மாறி நடக்கிறவர் கிடையாது. காலையில் ஒரு மாதிரி, சாயங்காலம் ஒரு மாதிரி, ஜனவரியில் ஒரு மாதிரி, டிசம்பரில் ஒரு மாதிரி, மே மாதம் ஒரு மாதிரி, அக்டோபரில் ஒரு மாதிரி, அப்படி கிடையாது. அவர் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. எப்பயுமே அவர் நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்பயுமே அவர் நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறாரு. அவருக்கு மூடு மாறிடுச்சுங்க. அதனால இன்னைக்கு ஒருவேளை தீமை செஞ்சாலும் செய்வார். சிலர் ஆபீசர் இருப்பாங்க, கேட்டுக்கிடுவாங்க, ஏப்பா மேனேஜர் நல்ல மூடில் தான் இருக்கிறாரா, போகலாமா, அவரை பார்க்கலாமா? ஏன்னா அவர் என்ன மூடில் இருக்காருன்னு சொல்ல முடியாது. திடீர்னு இங்க் பாட்டில் தூக்கி ஒரு டப்புன்னு எரிஞ்சிருவார், பூரா சிந்தி என்ன செஞ்சிடும், நனைஞ்சிடும். அதனால் நல்ல மூடில் இருக்கிறாரா மேனேஜர், சூப்பர்வைசரு அப்படின்னு சொல்லி கேட்டு உள்ள போவாங்க. கர்த்தர் எப்பயுமே ரைட் மூடில் தான் இருக்கிறார். அவர் ஆமென். எப்பயுமே நன்மை செய்கிற மூடில் தான் செய்கிறார் அவர் இருக்கிறார். அவர் தீமை செய்கிற மூடில் கிடையவே கிடையாது. அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இந்த வசனம் பொது மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், வாசிக்கிறேன் பாருங்க பொது மொழிபெயர்ப்பை. அவரிடத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அவர் மாறிக்கொண்டே இருக்கிற நிழலும் இல்லை. நல்லா மொழிபெயர்த்திருக்கிறாங்க பாருங்க. அவர் மாறிக்கொண்டே இருக்கிற நிழலும் இல்லை. நிழல் மாறுது பாருங்க. காலையில் மாறுது, சாயங்காலம் மாறுது. டிசம்பர் மாதம் ஒரு மாதிரியா மாறுது, மே மாதம் ஒரு மாதிரியா மாறுது பாருங்க. சூரியன் கிழக்க இருக்கும் போகும்போது நிழல் என்ன செய்யுது, இந்த பக்கத்தில் விழுகுது. மேற்கு பக்கம் சூரியன் இருக்கும்போது கிழக்கு பக்கம் நிழல் என்ன செய்யுது, விழுகுது. சில சமயம் இங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி என்ன செஞ்சிருது, விழுந்துருது. சத்தியவேதத்தில் நான் பார்க்கிறோம், கர்த்தர் இப்படி மாறி 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 இருக்கிறவர் கிடையவே கிடையாது. அவர் மாறாதவர். அவர் மாறாதவர். எதிலே மாறாதவர், நன்மை செய்கிறதிலே மாறாதவர். நன்மை செய்கிறதிலே மாறாதவர். நீ கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, தலைபுரண்டு கிடக்குறாங்க. கர்த்தர் தான் தீமை செஞ்சாரு கிடையாது, கிடையவே கிடையாது. கர்த்தர் தான் அந்த வியாதியை கொடுத்து விட்டாரு கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அவர் மாறுகிறவர் கிடையாது. அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆகவே காலையில் நன்மை செய்கிறதும் சாயங்காலம் தீமை செய்கிறதும் அவர்கிட்ட கிடையாது. எனவே நம்முடைய தேவன் அவர் காலையிலையும் மாறாதவர், மாலையிலையும் மாறாதவர். நம்முடைய தேவன் ஜனவரியிலையும் மாறாதவர், டிசம்பர்லையும் மாறாதவர். நம்முடைய தேவன் மே மாசத்திலையும் மாறாதவர், அக்டோபர் மாசத்திலையும் மாறாதவர். எதிலே மாறாதவர், நன்மை செய்கிறதிலே மாறாதவர். ஆமென். காலையிலையும் நன்மைதான், சாயங்காலமும் நன்மைதான், ஜனவரியிலையும் நன்மைதான், டிசம்பர்லையும் நன்மைதான். அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஜனவரியில் நன்மைதான் பிரதர். ஜனவரியில் ஏன்னா அப்போதான் வாக்குத்தத்த அட்டையில் என்ன செய்வாங்க, 1ஆம் தேதி கொடுப்பாங்க, காலண்டர்லாம் கொடுப்பாங்க. அதனால உனக்கு என்ன வாக்குத்தத்தம், உனக்கு என்ன வாக்குத்தத்தம்னு பார்த்து நல்ல வேலைக்கு கத்த நன்மை. டிசம்பர் வரும்போது தீமை அப்படின்னு இவங்க என்ன செஞ்சுறாங்க, ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. கிடையவே கிடையாது. ஜனவரிலையும் நன்மைதான், டிசம்பர்லையும் நன்மைதான். ஆமென். காலையிலையும் நன்மைதான், சாயங்காலத்திலையும் நன்மைதான். ஹல்லேலூயா. பிசாசு பாருங்க, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளை அவன் ஏமாற்றி வச்சிருக்கிறான். என்ன செஞ்சிருக்கிறான், ஏமாற்றி வச்சிருக்கிறான். நாம் ஏமாந்து போகக்கூடாது. நாம் சத்திய வேதத்தை என்ன செய்ய வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். சத்திய வேதத்தை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் தொடரும். ஆமென். சத்தியத்தை பிடிச்சுக்கிறோம் பாருங்க.
சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டா வாழ்நாளெல்லாம் எது தொடரும்? நன்மையும் கிருபை தொடரும். ஆமென். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் பாருங்க, பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரத்தில், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப வசனத்தை பிடிச்சுக்கிட்டா உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கலாம். நன்மையும் கிருபை தொடரும். சுகமும் நல்வாழ்வு நம்ம என்ன செய்யும்? தொடரும். இந்த கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, வாழாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, வசனத்தை பிடிச்சுக்கிறாம அந்த ஐயா சொன்னதை பிடிச்சுக்கிட்டாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அந்த மூத்த ஐயா, அந்த மூத்த விசுவாசி இருக்கிறாரு, அவர் என்னத்தையும் அடிச்சு கலந்து விட்டு போயிட்டாரு. அடிச்சு கலந்துருச்சுட்டாரு. என்னத்தையோ எவனு எப்படியே போய் தொலைங்கடா அப்படின்னு செஞ்சிட்டாரு. வசனத்தை குழப்பி கிளப்பி என்னத்தையோ ஒரு வியாக்கணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு பெசாட்டில் இந்த வசனத்தோடைய அர்த்தம் எனக்கு தெரியாது பிரதர், வேற யார்ட்டையும் கூட கேளுங்க அப்படின்னு சொல்லி போயிருந்தா கூட காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இவரை போய் அவர்கிட்ட கேட்க அவர் என்னத்தையோ குழப்பி அடிச்சு கூட போச்சு, எல்லாம் போச்சு, இருக்கிற விசுவாசமெல்லாம் போச்சு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நாம் சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? பிடித்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். சுகமும் நல்வாழ்வும் ஆசீர்வாதமும் வளமை வாழ்வும் வெற்றியும் ஜீவனும் நம்மை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? தொடர ஆரம்பிக்கும். ஆகவே அவர் நாமம் எல்டாவ், அவர் நல்ல தேவனாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென்.